காந்தி டாக்ஸ்ன்னு ஆரம்பிக்கிறாங்க. அது பேசும் படம் பேசாத படம்னு ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா இப்ப இங்கேயே சொல்லிருக்கணும் அது ஒரு ஊம படம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி இங்க இருந்து படத்துக்கு போலாமா தெரியாம தான் போனீங்களா? தெரியாம தான் போனோம். அங்க போனதுக்கு அப்புறம் ஒரு 1/2 hour தூங்கினேன். அதுக்கப்புறம் படத்து உள்ள போனோம். படம் நல்லா இருந்தது. எனக்கு இன்ட்ரோலுக்கு அப்புறம் பிடிச்சிருந்தது. 2 மணி நேரம் 1/2 hour தூங்கினதுக்கு அப்புறம் புரிஞ்சது உங்களுக்கு கதை என்னன்னு? ஆமாங்க, உண்மையிலேயே எனக்கு அதுக்கப்புறம் இன்ட்ரோலுக்கு அப்புறம் தான் படமே புரிய ஆரம்பிச்சது. நல்லா இருந்தது படம். ஏன் படத்துல அந்த டைலாக்ஸ் இல்லாம ஃபாலோ பண்ண கஷ்டமா இருக்கா? ஃபாலோ பண்ண கஷ்டமா இருந்தது. நம்ம என்னன்னே தெரியாம தானே போய் உட்காந்தோம். அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் படம் ஓகே புரிஞ்சுது. அண்டர்ஸ்டாண்டிங். எப்படி விஜய் சேதுபதியில எப்படி பண்ணிருக்காரு? பக்காவா பண்ணிருக்காரு. அரவிந்த் சாமி நல்லா பண்ணிருக்காரு. வில்லனா ஒருத்தர் வருவாருங்க, அவரு நல்லா பண்ணிருக்காரு. ஹீரோயும் நல்லா பண்ணிருக்காரு. படத்துல என்னன்னா சொல்ல வராங்க? ஏதாவது மெசேஜ் மாதிரி ஏதாவது மெசேஜ் மாதிரி தான். ஒரு விஜய் சேதுபதி வேலை தேடி அலைவாருங்க. அங்க பாத்தீங்கன்னா பணத்தை கொடுத்து வேலை வாங்குவாங்க. அது அங்கேயே ரிஜெக்ட் ஆவாருங்க. அதுக்கப்புறம் அவரு அம்மாவுக்கு கஷ்டப்பட்டு எப்படியாவது சாப்பாடு கொடுத்தே ஆகணும்னு ஒரு ட்ரை பண்ணுவாங்க. அதனால திருட போவாருங்க. திருட போன இடத்துல திருடக்கூடாதுன்ற ஒரு மெசேஜ் வச்சிருப்பாங்க. அரவிந்த் சாமி அவரோட கேரக்டர் அவர் நல்லா பண்ணிருக்காரு. அவரோட கதையை அப்படியே சொல்லுங்க. அவரு அது தூங்கிட்டீங்களா? இல்ல இல்ல இல்லைங்க, அந்த ஆரம்பத்துல அந்த இடத்துல தூங்க அவருதாங்க தூங்கினேன். சரி கடைசியா வந்துட்டு மியூசிக்ல எப்படி இருந்தாரு? ஏஆர்மன் மியூசிக் நல்லா இருந்தது. பக்காவா போட்டிருக்காரு. பிஜிஎம்ல சூப்பரா போட்டு. எப்படி தூங்குறதுக்காக மக்கள் வந்து பாக்கலாமா? தூங்குறதுக்காக வந்து பாக்கலாம் இல்ல, எங்க படம் புரிஞ்சா பாக்கலாங்க. புரிஞ்சா பாக்கலாம். ஆமா கண்டிப்பா தெரிஞ்சுட்டு போகணும். சைலண்ட் பிலிம். ஆமா சைலண்ட் பிலிம் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நல்ல படம். நல்ல படம். ஓகே.